ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்டு. நம்மள எல்லாருக்குமே இந்த கிழங்குக்கு மரவள்ளி கிழங்குன்னு தான் நம்ம பேர் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, ஆரவள்ளி கிழங்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி பல பேர் கொண்டதோ அதே மாதிரி இதில் பல வகையான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த கிழங்கை வச்சு நம்ம ஒரு சூப்பரான வடை தான் செய்ய போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்குல பற்றின நிறைய விஷயங்கள் நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம இதை ஆராயும் போது தான் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்றதே நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம அதோட தோலெல்லாம் இப்படி வெட்டினாலே ஈஸியாக பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் சீக்கிறதுல இந்த மாதிரி நம்ம சீச்சி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு நம்மளோட கண் பார்வைக்கு அதாவது அதோட பார்வையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, அந்த மங்கலாக இருக்குல்ல அதெல்லாம் கிளியராக தெரிகிறதுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ கிழங்கு இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 150 கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருந்தேன். இதை நம்ம முன்னும் பின்னுமாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேணாம். நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்களையும் பார்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சியையும் 2 பீஸ் பூண்டையும் இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். அண்ட் கடலப்பருப்பை முன்னும் பின்னுமாக அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சீச்சி வச்ச மரவள்ளி கிழங்கையும் நம்ம எடுத்துருக்கோம். 2 பீஸில் மிளகா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டிருக்கேன். இந்த அரிசி மாவோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும்னா அது கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக போட்டோம்னா அது ரொம்பவே கல் மாதிரி ஆயிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதில் இது எல்லாத்தையுமே நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த கிழங்கு இது கையால் பிசைஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது, அதாவது தாய்மார்கள், குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய மெடிசன் மேக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் நிறைய பேர் இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த காவாசியை என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக ரவுண்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் நம்ம தட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அளவை அதாவது அதில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்க உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இந்த மாதிரி லூஸ் மோஷன்ஸ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இதை அதிகமாக எடுத்துக்கும் போது அது சீராக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஆராயும் போது தான் நம்மளுக்கு தெரியுது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. இவ்வளோ நாள் நம்ம முன்னாடியே இருக்குது, ஆனால் நம்ம இதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம், நம்ம இதை சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்றது இப்போ இது நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது, இது கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கிடுங்க. இதை எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் இல்லை. ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட்டானோடய இந்த மாதிரி தட்டி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மொறுன்னு நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு வடை ரெடி ஆயிரும். இந்த மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ஒரு வடை சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம பாயாசத்துக்கு செய்யக்கூடிய ஜவ்வரிசி இந்த கிழங்குலேருந்து தான் உருவாக்கப்படுது. இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறனால இது குடலை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வளிக்கக்கூடியதாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிழங்கு வாங்கி 2 நாள்லேயே இதை யூஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த கிழங்கு சீக்கிரமாக வீணாக போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.